வானத்தின்டையும் விலை சொல்லையில காலை அசைச்சா ஓப்பன் ஆகுது பாருங்க. கீழே காலை அசைச்சா ஓப்பன் ஆகுது. விலை சொல்லலைன்னு வீடியோவில் பேசாதீங்க, கமெண்ட்ல எல்லாம் பேசாதீங்க. 360 கேமராவும் இருக்குது இந்த இதுக்கு. இவங்க ஷோ பண்ணி விட்டுருக்க காசு தான் இவ்வளவும். அதை தவிர யாட் இருக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கொழும்புல நிற்கிறோம். கொழும்புல இந்த ஷோரூமை பார்க்க வந்திருக்கோம். பிராண்ட் நியூ காசு நிறைய இருக்குது. இந்த ஷோரூமுக்கு வந்திருக்கிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தெகிவல நுகேகட ரோட். இந்த ரோட்லாம் நிற்கிறோம். வாங்க என்ன மாதிரி ப்ரைஸ், என்ன மாதிரி கார்கள் எல்லாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் நிறைய காசு நிற்குது, பார்க்க தெரியும். வெசல், அதை தவிர வெகனார் தான் எல்லாரும் விரும்புகிறது கூட. அதே நேரம் ரைஸும் நிற்குது. ரைஸில் பிளாக் கலர், ஒயிட் கலர் எல்லாம் இருக்குது. என்ன மாதிரி என்ன ப்ரைஸ்ன்னு பார்ப்போம். இந்த ஷோரூமோட பேர் வந்து ப்ரீமியர் கார் ஷோன். இது வந்து கிட்டத்தட்ட வெள்ளவத்தைக்கும் தெகுவலைக்கும் பக்கத்துலான் இருக்குது. இதில் முன்னால் டமிக்க மோட்டோர்ஸ் இருக்குது. இது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து திறந்துருக்காங்க, இன்னமும் திறந்துருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அதால் பிரச்சனை இல்லை. நான் நம்பர் தாரேன். நீங்கள் லாங்குவேஜ் பிரச்சனை எல்லாம் இல்லை, தமிழ்லேயே கதைக்கலாம். சில பேருக்கு வந்து மொழி பிரச்சனையால் தான் கொழும்புக்கு வாரதில்லை. நீங்கள் இதில் நிறைய பேசி காரோட விலையை பற்றி அறிஞ்சு நீங்கள் கார் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வாங்க, இந்த வாய்ஸ் நிற்குது. பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. காரை பற்றி சொல்லவே தேவையில்லை. பொடி கிட் எல்லாம் போட்டிருக்காங்க. வீல் சைஸ் பெருசு தான். இது ஒரிஜினல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குன்னு பாருங்க. ரைட், இந்த மிரரோட இந்த சிக்னல் லைட் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்கு பார்க்க. 360 கேமராவோட இருக்குது. இதில் வந்து 3 கலர் இங்கே இருக்குது. ஒன்று இது சில்வர், இது வந்து பிளாக், இது வந்து பேர்ல் ஒயிட். இது பியோர் ஒயிட் என்னும் இருக்குது, பேர்ல் ஒயிட் என்று சொல்லுவோம். பேர்ல் ஒயிட்டில் இருக்குது. ஏற்கனவே 2 கார் விற்றுருக்காங்க பாருங்க. பார்ப்போம். இப்போ உள்ளுக்குள்ள இருக்க வரை பார்ப்போம். என்ன சொன்னால் நாங்கள் வெளியில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். வெளி தோட்டம் எல்லாம் நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். உள்ளே நாங்கள் ஒன் பண்ணி உள்ள டிஸ்பிளேலேருந்து ஸ்டேரிங் வீல்லேருந்து எல்லாத்தையும் பார்ப்போம். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கிற கார். கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நான் டிரைவர் பக்கம் போக போகிறேன். உள்ளே போய் ஒரு கவரி பார்ப்போம். உள்ள வருவோம். ஒரு டோர் திறந்துருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்ன ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கிங் ஆப்ஷன், மற்றது ஆட்டோ ஹெட்லைட், ஸ்டேரிங் வீலில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ரைட், இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஜின் ஸ்டார்ட் வந்து இந்த பக்கம், வளமையாக காருக்கு இந்த பக்கம் வர்றது இந்த பக்கம் இருக்குது. ரைட், கியர் லீவர் இதில் இருக்குது. இதில் சின்ன சின்ன வித்தியாசம்தான். சீட் ஹீட்டர்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்க. இது வந்து கேமரா நீங்கள் போட்டி கொடுக்குறீங்க அப்படியா? ஒரிஜினலாக வருதா? ஒரிஜினலாக வந்த கேமராவும் இருக்குது.
360 கேமராவும் இருக்குது இந்த இதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், டோர் ஓப்பனில் இருக்கிறதால தெரியுது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் தெரியும். ரைட், 360 வியூவில் கேமராவும் இந்த காருக்கு இருக்குது. ஏசி செம்மையாக இருக்கா, புது கார் தானே. ஓகே, ரிவர்ஸ் கியர் போட்டதால் அது தெரியுது. ரைட், இப்போ இன்ஜினை ஆஃப் பண்ணுவோம். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது கார். என்ஜின் திரும்ப அந்த புஷ் பண்ணால் என்ஜின் ஆஃப் ஆகிடும். பிரேக்லேருந்து கால் எடுத்துகிட்டு புஷ் பண்ணணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இவங்க ஷோ பண்ணி விட்டுருக்க காசு தான் இவ்வளவும். அதை தவிர யாட் இருக்குது, நீங்கள் யாட்டில் போய் கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த கஸ்டம் செட்டுன்ற காரை பார்ப்போம். கஸ்டம் செட் தெரியும். இதோட விலையெல்லாம் நீங்கள் நான் நம்பர் தாரேன், நம்பர் கீழே போடுறேன், பேசி தீர்மானிக்கலாம் விலையெல்லாம். இப்போ ரைஸ் இந்த கார் அதோட விலையை கூட நீங்கள் பேசி தீர்மானிக்கலாம். இந்த கஸ்டம் செட்டுன்றதை பார்ப்போம். கஸ்டம் செட்டுன்ற பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். இது வெகனாரை விரும்புகிறார்கள் கூட என்னதுன்னா ஸ்பேஸ்ன்றதுக்காக. இது 2025ஆம் ஆண்டுக்குரிய கஸ்டம் செட் வெகனார். சென்சர்லாம் இருக்குது. ரைட், ஸ்டேரிங் வீல் ஆப்ஷன் பார்ப்போம். ஆல்ரெடி நான் நிறைய போட்டிருக்கிறதால நான் இதை பெருசாக மெயின் பண்ணல. பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற இதில் கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் கூட இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கிற ஒரு கார் தான். ரைட், இதை முடிப்போம். அடுத்த காரை பார்ப்போம். ரைட், இதில் ஹோண்டான்னு ஒரு வெஹிக்கிள் இருக்குது. என்ன மாடல் இது? இது வந்து என்பாக்ஸ் கஸ்டம் என்ற ஒரு மாடல். பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ தானே, நல்லா இருக்குது. பாடி கிட்டெல்லாம் சேர்ந்து வந்திருக்குது. வீலெல்லாம் பார்க்க எலோ வீல் செம்ம லுக்காக இருக்குது. இது ஒரு 4 பேர் போகக்கூடியதான், ஆனால் ஸ்பேஸ் உள்ள ஒரு வெஹிக்கிள். நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ரைட், ஓகே. இது வந்து ஆட்டோ டோர். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டினா கீ இல்லையா? அது தட்டினா டோர் ஓப்பன் தானே? இது பேசிக் மாடலாம். ஒரு சைட் மட்டும் தான். அப்படியா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனோட இருக்குது. ஒரு 4 பேருக்குரிய வாகனம் தான். நல்ல ஆனால் ஸ்பேஸ் இருக்குது. ரைட், இது இங்கே எவ்ரி நிற்குது. எவ்ரியும் விரும்புறது கூட என்ன சொன்னால் ஸ்பேஸ்ன்றதுக்காக. இது வந்து ஃபுல் ஆப்ஷனோட இருக்கிற ஒரு எவ்ரி. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் கியர் வரும். ரைட், நல்ல ஒரு ஸ்பேஸ் உள்ள ஒரு வாகனம் தான். பார்த்தீங்கன்னா இதில் இங்கால பின்னாலேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பின்னால் சீட் போடலாமா? வருமா? பின்னால் ஸ்பீட் போடலாமா? இப்போ 4 சீட் இருக்குது. அப்போ ஒரு 6 பேருக்குரிய வெஹிக்கிளாக மாற்றலாம் என்ன? வந்து வெகன் ஒன்று இருக்குது, எவ்ரி வெகன். இதுவும் எவ்ரி தான், நியூ மாடல் உண்டு, பாடி கிட்டோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வித்தியாசம் தான் ரெண்டுக்கும். இது வந்து ஃபொக்லாம் எல்லாம் இல்லை, இது வந்து ஃபொக்லாமோட எல்லாம் இருக்குது. 0 மைலேஜோடு இருக்குது. இது வந்து இதுக்கு வந்து பின்னால் சீட் போடலான்னு சொல்லியிருந்தா 4 சீட் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டேரிங் வீல் ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. பின்னால் அவ்வளோ ஸ்பேஸ் எல்லாம் இல்லை. இது வந்து BMW விற்பனை ஆகிட்டது, அதால் நமக்கு அது தேவையில்லை. ஆனாலும் இந்த BMW கூட இங்கே வந்து விற்பனை ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். லைட்டை பாருங்க, ஹெட்லைட்டை பாருங்க, வேறு லெவலில் இருக்குது ஹெட்லைட்.
செமையாக இருக்குது. ரைட், ரைஸ் தான் கூட இருக்குது. இதில் ஸ்பேஷியா ஒன்று நிற்குது. இந்த ஸ்பேஷியாவில் தான் ஓட்டோ டோர் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. வீலை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஓட்டோ டோர் சிஸ்டம் இருக்குது. ஸ்பேஷியா பிளாக் கலர்லேயே ஒன்று இருக்குது. இது மெரூன் கலர். இது இங்கே வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ரைட், இது ஒரு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஷன் பாருங்க. ஸ்டேரிங் வீல் ஆப்ஷன், க்ரூஸ் கண்ட்ரோல் அதில் பார்க்க தெரியுது டிஸ்பிளேயில். கியர் இங்கே இருக்குது. இதில் சார்ஜஸ் இருக்குது, யூஎஸ்பி போர்ட் இருக்குது. செமையாக இருக்குது பார்க்க. இதுவும் நல்ல ஸ்பேஸ் உள்ள ஒரு வாகனம் தான். 4 சீட் உள்ள ஒரு வாகனம். இது ஓட்டோ டோர். ஓட்டோ ரிமோட்லேயும் நாங்கள் இதை ஓப்பன் பண்ணலாம். டிரைவர் சைட்லேருந்தும் அதை ஓப்பன் பண்ணலாம். இந்த சைட் 2 டோரும் ஓட்டோ தான். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பேஷியா சுசுகி. இது 360 கேமராவும் இருக்குது இதில். அடுத்து வந்து வெசல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2018க்கு அந்த வெசலையும் விட இது கொஞ்சம் வித்தியாசம். இது கொஞ்சம் இல்லை, நிறைய வித்தியாசம். பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த டைல் லைட் வித்தியாசம். முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பக்கம் வித்தியாசம். வீல் சைஸ் வித்தியாசம். பார்த்தீங்கன்னா வீல் வேறு லெவலில் இருக்குது பார்க்க. வீல் சைஸ் வித்தியாசம். ஃப்ரண்ட் சைட் பார்ப்போம். ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்இடி லைட்டோட வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு லெவலில் இருக்குது. நிறைய ஆட்கள் வந்து போய் கொண்டிருக்காங்க. அனுபவம் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டீரிங் வீலில் வேறு லெவல் ஒரு லுக் ஒன்று இருக்குது. நைட் எஃப்எம் வேலை செய்து கொண்டு இருக்கு. ஏசியும் வேறு லெவலில் வேலை செய்யுது. ஆண்ட்ராய்ட் லைட்டை பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கியர் லிவர், வயர்லெஸ் சார்ஜரா, சீட் ஹீட்டர், ஸ்டேரிங் வீல் ஹீட்டர், அதெல்லாம் இருக்குது. வேறு லெவலா. இந்த மக்க ஹோல்டர் கூட இந்த லொக் கூட இருக்குது. இதுக்கு 360 கேமரா இருக்கா? இதுக்கு 360 கேமரா வரையில். அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இது மிரர் எல்லாம் ஓட்டோ. அதாவது ஓட்டோன்னு சொன்னால் ஒருக்கா புஷ் பண்ணால் கீழே இறங்கும், திரும்ப தூக்கினா மேலே ஏறும். இதுக்கு வந்து அப்படி இருக்குது. எல்லா டோருக்கும் அப்படி இருக்குது. மற்றபடி மற்ற வாகனத்துக்கு டிரைவர் சைட் மட்டும்தான் அப்படி வரும். இதுக்கு வந்து எல்லா பக்கமும் அதே மாதிரி இருக்குது. வென்டிலேஷன் பாருங்க, செமையாக இருக்குது. என்ஜின் ஸ்டார்டிங் இருக்குது. ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. பின்பக்கம் பார்ப்போம். செமையாக இருக்குது. சீட்டெல்லாம் செமையாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இருக்கிற மாதிரி சீட்டெல்லாம் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் பூட்டை வந்து இதில் ஒரு அப்படி காலால் செஞ்சால் ஓப்பன் ஆகுமா? காலால் அசைச்சா ஓப்பன் ஆகுது பாருங்க. கீழே காலால் அசைச்சா ஓப்பன் ஆகுது. நான் இவ்வளோ நாளும் சுவிட்சண்டு தான் நினச்சி கொண்டு வந்தேன். நான் சுவிட்சை மாற்றினா ஓப்பன் ஆகும் அப்படி தான் நினச்சி கொண்டு வந்தது. இப்போ இந்த சுவிட்சை மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. நல்ல ஒரு ஃபீச்சர்ஸோடு வந்துருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்க. நீங்கள் இந்த ஷோரூமுக்கு வரணுமென்று சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ட வந்து இதில் வந்து கழுபோவில ஹாஸ்பிட்டல் வந்து தெய்வலக்கும் வெள்ளவத்தையும் பக்கத்துலான் இருக்குது. ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் இந்த ப்ரீமியர் கார் ஜோன் ஷோரூமை கேட்டிங்கன்னா கூட காட்டுவாங்க. அப்படி இல்லாட்டி நான் நம்பர் போட்டு விட்றேன்.
அவங்களோட கதைங்க கதைச்சிட்டு வந்து நேராக வந்து பார்த்து நீங்கள் வெஹிக்கிளில் எடுக்கலாம். விலையை கூட பேசி தீர்மானித்து எடுக்கலாம். அதை நான் ஒரு வாகனத்தின்டையும் விலை சொல்லையில் விலையை நீங்கள் அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேளுங்க. ஓவர் த ஃபோன்லாம் நேராக வந்து தான் விலை கதைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் விலை சொல்லலேண்டு வீடியோவில் பேசாதீங்க, கமெண்ட்லாம் பேசாதீங்க. நீங்கள் வாகனம் வேணுமென்று சொன்னால் நேராக வந்து பார்த்து இல்லாட்டி ஃபோனில் கதைச்சு அதுக்கு பிறகு நீங்கள் வாகனத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.